ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் 3ல் 2 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் 1ல் ஒருத்தர் கிளியர் பண்ணியிருக்காரு. டெக்னீஷியன் எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்டோர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் ஒவ்வொரு டைமும் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடும்போதும் நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஆர்ஆர்பி ஜேக்கு கொடுத்ததும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1க்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆர்பிஎஃப் எக்ஸாமோட கொஷின்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் ரிலேட்டடாகவே கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதனால் நான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும்போதும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் சிபிடி 2க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் சிபிடி 1ல், சிபிடி 2ல் எவ்வளோ மார்க் எடுத்தால் அது சேஃப் ஸ்கோராக இருக்கும், சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன, எப்படி படித்தா நம்ம ஈஸியாக கிராக் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன புக்ஸு சோர்சஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் எப்படி ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி என்டிபிசியோட சிபிடி 1 ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா மேக்ஸிமம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சிபிடி 1ஓட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60 டேஸ் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஆர்பிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 67 டேஸில் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி மினிமம் 60 டேஸில் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு 60 டேஸ் கழித்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் மேபி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். எக்ஸாம் ரிசல்ட் விட்டு அதுக்கப்புறம் 1 மந்த்துக்குள்ளேயே எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிபிடி 1ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இது நான் ரா மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை விட கட் ஆஃப் நார்மலைஸ்டில் வரும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஓகேங்களா? அதனால் இந்த மார்க்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை விட 1 மார்க் 2 மார்க் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா கட் ஆஃப் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கட் ஆஃப் கூடலாம் குறையலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நியர்பை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்டிபிசி சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 90+ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கான்செப்ட் ரிப்பீட்டாக தான் வரும். அதனால் 35க்கு 32+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரீசனிங்கும் அதே மாதிரி 35க்கு 32+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜிகே பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1 பொறுத்தளவு குவாலிஃபைன்றதுனால ஜிகே படிக்கலைனாலும் அப்போ கிளியர் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஆனால் சிபிடி 2க்கு நீங்கள் கன்ஃபார்மாக ஜிகேவுக்கு எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். உங்களோட எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 120க்கு 90+ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் இருக்கிற சிமிலாரிட்டி டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். சிமிலாரிட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் சிலபஸ் சேம் தான். ஓகேவா? அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒன் மார்க் நெகட்டிவில் கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி டிஃப்ரென்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 90 நிமிஷத்தில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 120 கொஸ்டின் அதே 90 நிமிஷத்தில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிடி 1 பொறுத்தளவு டைம் உங்களுக்கு எக்ஸஸாக இருந்திருக்கலாம். சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 மினிட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் 35 கொஷின் வருது, ரீசனிங் 35 கொஷின், ஜிஎஸ் 50 கொஷின்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2 2022ஓட கொஷின்ஸ் மொத்தம் 18 செட்டு இருக்குது. அந்த 18 செட்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் சிபிடி 1 கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 75% மேலே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 18 செட்டை கவர் பண்ணுங்கள். இந்த 18 செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பேட்டர்ன் புதுசாக இருக்குன்னு பாருங்கள்.
இன்ன வரையும் நீங்கள் படித்ததில் என்னென்ன பேட்டர்ன் வந்து புதுசாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வந்து சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதில் புதுசாக இருக்கிற டாபிக்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎஃப்சிசிஐஎல் இந்த எக்ஸாமோட ஒரு 5 செட் இருக்குது. அது வந்து ரீசெண்டாக டிசிஎஸ் கண்டக்ட் பண்ண கொஷின்ஸ் தான். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 or 6 கொஷின்ஸ் வந்து நியூ கொஷின்ஸ் நியூ பேட்டர்னில் வந்து வந்திருக்கு. அந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்தா போதும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி 2025 இதில் வந்து ஒரு 2 செட்டு கொஷின்ஸ் வந்து டிசிஎஸ் நடத்தினது தான். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஷின்ஸ் வந்து 10+ கொஷின்ஸ் வந்து ஒரு குட் கொஷின்ஸாக வந்து வந்திருக்கு. அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎல்பி சிபிடி 2 4 செட் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்டர்னில் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த புது பேட்டர்னை வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணிக்கங்க. ஓகேவா? இது நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் வைஸ் செட் வைஸே வந்து பார்த்துருங்க. இதுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரே கொஷின்ஸ் வந்து ஒரே கொஷின் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கும். அப்போ வந்து ஒரு 47 செட்ஸ் வருது அப்படின்னா ஒரு கொஷின் வந்து 47 ஷிஃப்ட்லேயுமே வந்திருக்கும். ஓகேவா? ஒரே மாடலு 47 ஷிஃப்ட்லேயும் வந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு கொஷினை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரு கொஷினை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேணா ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் மெத்தடு. மீதி இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி டைம்குள்ளே வந்து உங்களால் சால்வ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? யூனிக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு நோட்ஸாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். சாப்டர் வைஸ் பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ரிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் கிங் பை ககன் பிரதாப் சார் மேக்ஸுக்கும் ரீசனுக்கும் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிவிஷனுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் ரீசனிங்கு, சிலாகிசம், பசில், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் வந்து ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக வேணும். ஓகேவா? அதே மாதிரி ரீசனிங்கில் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேலண்டர், கோடிங், டீகோடிங், நம்பர் சீரீஸு, லெட்டர் சீரீஸு, ரேங்கிங்கு, அனாலஜியில் டபுள் மிஸ்ஸிங், ஆல்ஃபாபெட்ஸு, நம்பர்ஸு இது ரெண்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஜிகே பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் பேட்டர்ன் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து என்சிஆர்டி பேஸ்டில் தான் கொஷின்ஸ் இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் பாலிட்டி மட்டும் வெளியில் படிச்சுட்டு மீதி எல்லாமே வந்து என்சிஆர்டி புக்கில் கவர் பண்ண பாருங்கள். ஓகேவா? இன்கேஸ் வந்து கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஆர்பிஎஃப் எக்ஸாம் இருக்குல்ல அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் சேம் கொஷின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதனால் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் வந்து வரும். ஓகேவா? கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஜிகே இல்லாமல் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. அதனால் ஜிகேவுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்மார் எஸ்எஸ்சியில் வந்து மைண்ட் மேப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து ரிவிஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெட்டீரியல். ஓகேவா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமான வெயிட்டேஜ் இருந்தது. சிபிடி 2க்கு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து அதே வெயிட்டேஜ் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஷிஃப்ட் இருக்கிறதுனால கொஷின்ஸ் வந்து 2022, 23, 24, 25 இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2024, 25லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வரும். ஓகேவா? அதிலிருந்து 2025 மேலேருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2024லேருந்து மார்ச் 2025 வரைக்கும் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அடா 247 வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஐபி வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஐபி வெப்சைட்லேருந்து டேரெக்டாக வந்து
நிறைய கொஷின்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து கேட்குறாங்க. அதனால் அதை வந்து நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? எது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெலகிராம் குரூப்பில் தான் வந்து ஆக்டிவாக இருக்கிறேன். ஓகேவா? அதனால் டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.